ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் அந்த போர்டு மீட்டிங்கில் நம்ம காங் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் எல்லாருமே வச்சு நம்ம தலைவரை முடிச்சு கட்டிடலாம், ஏன்னா நம்ம எல்லாரை பற்றின விஷயமும் தலைவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் அடியால் வச்சு நம்ம தலைவரை கொல்ல பார்ப்பான். பட் நம்ம தலைவர் எப்படியோ தப்பிச்சு அவனை ஷூட் பண்ணிட்டு வெளியே போகும்போது அங்கே ஹீரோ கிட்ட மாட்டியிருப்பாரு. இப்போதைக்கு நான் நினச்சா மட்டும் தான் உங்களை காப்பாற்ற முடியும், தயவு செஞ்சு வந்துருங்க, அவங்க பக்கம் போனீங்கன்னா அவங்க உங்களை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லும்போது தலைவரும் வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோவோட ஆளு பார்க்கு கூட சேர்ந்து அங்கேருந்து போயிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து இப்படி இந்த ஜாக் வந்து நம்ம காங்கு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறது காங்குக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒழுங்கா இங்கேருந்து ஓடிப்போ அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி தள்ளி விடுறாரு. என்னமோ நான் மட்டுமே தலைவரை கொல்றதுக்காக பிளான் பண்ண மாதிரி பேசுறீங்க, நீங்க எல்லாருமே சேர்ந்து தானே பிளான் பண்ணீங்க, இப்போ கடைசியில் என்ன மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது மறுபடியும் அந்த ஜாக்கு கோவத்தில் நம்ம காங்கை வந்து அட்டாக் பண்ண வரும்போது காங்குக்கு டென்ஷன் ஆயிடுது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் எடுத்து அப்படியே அவன் தலையில் அடிச்சிடறான். அவரும் போட்டுன்னு விழுந்துடுறாரு. பட் கோவத்தில் மறுபடியும் எழுந்து வந்து நம்ம காங்கை அடிக்க ட்ரை பண்ணும்போது காங்கு கிட்ட அந்த உடஞ்ச பக்கமும் இருக்கும் பாட்டிலோடது, அதை வச்சு தெரியாம அவருடைய கழுத்திலே குத்திடுறான். ஸோ உடனே அவர் அங்கே ரத்த வெள்ளத்தில் சரிஞ்சு விழும்போது இதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓடி போயிடுறாங்க. காங்குக்கு ஒண்ணுமே புரியல, அவனுக்கு ரொம்ப பதற்றமாகுது. ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஒருத்தனை கொலை பண்றான். இது வரைக்கும் அவனுடைய அடியால வச்சு தான் எல்லாருமே கொலை பண்ணிட்டு இருப்பான். டேரக்டா அவன் கொண்டது இப்பதான் போல. அதிர்ச்சியில அந்த ஜாக்கை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். டே எந்திரிடா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் செத்தே போயிட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய அடியாலும் ரத்த வெள்ளத்தில் அப்படியே வெளியே வந்து விழறான். என்ன மன்னிச்சிடுங்க பாஸ், என்னால் அவரை கொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே விழுந்து செத்து போயிடுறான். ஸோ இப்போ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிருக்காங்க. இதை பார்த்துட்டு காங்குக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஒரு மாதிரி அதிர்ச்சியில் இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம ஹீரோவும் உள்ளே வந்து பார்க்குறான். அவனுக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்க, எல்லாருமே எங்கே போனாங்க, எப்படி இவங்க ரெண்டு பேரும் செத்து போய் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம காங்கோட கையில் அவனுடைய அசிஸ்டன்ட் கடைசியாக சாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோவை யாரோ ஒருத்தங்க அனுப்பியிருப்பாங்க, அதை கூட கையில் வச்சிருந்திருப்பான்ல, அதை நம்ம காங்கு கிட்ட அவன் கொடுக்கறதுக்கு முன்னாடி செத்து போயிருந்தாலும் அவன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை அவன் காரில் தான் வச்சிருந்திருப்பான். ஸோ அந்த ஃபோட்டோவை இப்போ இவன் பார்க்கறது மூலமா ஹீரோ நமக்கு எதிராகவே செயல்பட்டுருக்கான் அப்படின்றது காங்குக்கு தெரிய வருது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கான், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எனக்கு எதிராகவே செயல்பட்டுருப்ப, நான் உனக்கு என்னடா குறை வச்சேன், நீ கேட்குற எல்லாமே உனக்காக பண்ணி கொடுத்து தானே இருந்தேன், பணமும் கொடுத்தேன்ல, எதுக்காக இப்போ எனக்கு எதிராக நீ செயல்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது பின்ன உன் கூட இருந்து தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே காப்பாற்றிட்டு இந்த கொரியாவை ஒரு நரகமாக மாற்ற சொல்றியா, என்னால் அப்படி இருக்க முடியாது, தப்பு பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அவங்க ஏழை பணக்காரங்கன்னு பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தீர்ப்பை கொடுக்கறது தான் என்னோட கொள்கை அப்படின்னு சொல்லும்போது காங்குக்கு சரியான காண்டாகுது. நம்ம வச்சு துரோகம் பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பாட்டிலாம் எடுத்து அடிக்கும் போது அப்படியே கையெல்லாம் வச்சு மறைச்சிப்பான். இப்படி நம்ம காங்கு அடிக்கும் போதெல்லாம் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோ போயிட்டே இருப்பான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி இருக்கும், அதை வச்சு நம்ம ஹீரோவோட கழுத்தை லைட்டாக கிழிச்சிடறான். உடனே நம்ம ஹீரோ அங்கே பொத்துன்னு அப்படியே விழுந்துடுறான். அப்படியே அவன் மயக்கமும் போட அடுத்த சீன்லேயே அவனை ஆம்புலன்ஸில் கூட்டு போயிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த நேரத்தில் கற்பனையாக நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், அவனுடைய கழுத்தை பிடிச்சி யாரோ ஒருத்தங்க நெரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் எப்படியோ கண் முழிச்சிடறான். பட் இருந்தாலும் அங்கே ஒரு நர்ஸ் இருப்பாங்க, தெரியாதனமா அவங்களே அடிக்கிறதுக்காக போயிடுறான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவன் ரியலைஸே பண்ணுறான், ஓகே நம்ம வந்து இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திடீர்னு அங்கே நம்ம ஹீரோவுடைய வருங்கால ஒய்ஃப் வரா. ஸோ ஹீரோக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ற ஒரு பதட்டத்தில் தான் வந்திருப்பா போல. அது மட்டும் இல்லாமல் அந்த நர்ஸ் அவனுடைய கழுத்தில் இருக்க பேண்டேஜை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்க்குறேன், நான் பண்ணுறேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்தீங்கன்னா அந்த பேண்டேஜை சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பா. அந்த நேரத்தில் என்ன யோசிச்சனே தெரியல, இதுக்கப்புறம் அடிபடாமல் பார்த்துக்கோங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஏக்கத்தோட யோசிச்சுக்கிட்டு டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, இது வரைக்கும் நம்ம எதிர்காலத்தில் பார்த்த மாதிரி இப்போ இவ இல்லையே, இவ நிஜமாவே நிறைய மாறிட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவள் அப்படியே அங்கேருந்து போயிடுறா. அந்த நேரத்தில் மறுபடியும் அந்த நர்ஸ் உள்ள வந்துட்டு பேண்டேஜை மாற்றிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியே போயிடுறா. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பழைய பேண்டேஜ் எங்கே, ரத்தக்காரம் இருக்கும்ல இப்போ மாற்றினாங்கல்ல, அந்த பேண்டேஜ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டே இருக்கா. அந்த நர்ஸ் ஹீரோ கிட்டையும் கேட்குறா, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு, அங்கே வருங்கால ஒய்ஃப் வந்துருப்பாள்ல, அவள் அந்த பேண்டேஜை கையோட எடுத்துகிட்டு போயிருப்பா, ஹீரோட ரத்தக்கார இருக்கக்கூடிய அந்த பேண்டேஜை. எதுக்காக இவ இதை பண்ணா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு எதிரான எவிடன்ஸ் அவங்க கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேக வேகமாக அங்கேருந்து ஓடுறான். போலீஸ் வேற வராங்க வெளியில். அந்த நேரத்தில் நம்ம பாங் வேற ஹீரோவுக்கு கால் பண்ணுறாரு, என்னதான் ஆயிட்டு இருக்கு, எல்லாருமே இப்போ இந்த கொலைப்பள்ளியை ஊ மேலே போட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சார் எனக்கும் இப்போ தான் தெரிய வந்துச்சு, அந்த காங்கு பிளான் பண்ணி என்னோட ரத்தத்தை எடுத்துகிட்டு போயிருக்கான். ஸோ அந்த ஜாக்கை அவன் பாட்டிலால் குத்தி கொலை பண்ணான்ல, ஸோ அந்த பாட்டிலில் அந்த ரத்தக்கரையை ஆட் பண்ணி நான் தான் அந்த ஜாக்கை கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த ஜாக்கோடைய கொலையில் என்ன ஃப்ரேம் பண்ண பார்க்குறான்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே நமக்கு அந்த சீன்ஸ்லாம் காட்டுறாங்க. இப்போ அந்த வருங்கால ஒய்ஃப் வந்து நம்ம ஹீரோவுடைய பிளட் ஸ்டெயின் இருக்க ஒரு பேண்டேஜ் எடுத்துகிட்டு போயிருப்பாள்ல, அதை யூஸ் பண்ணி அந்த ஜாக் இறந்து போன கேஸில் நம்ம ஹீரோவை மாட்டி விடுற மாதிரி தெரியுது. ஸோ இது எல்லாமே நம்ம காங்கோட பிளான் தான், அவன் சொல்லி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ காங் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜியோனோட இடத்துல தான், அதான் அந்த லா ஃபார்ம் வச்சிருப்பான்ல ஹீரோவோட வருங்கால மாமனார், அவனுடைய இடத்துல. அவங்ககிட்ட கொஞ்சம் வந்து பணம் கேட்கும்போது அந்த ஜியோனும் கொடுத்துட்றான் நம்ம காங்குக்கு. ஏன்னா நம்ம காங்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவனுடைய அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவனும் அந்த கொலகார சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் இருக்கான்ல, அதனால இவனால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி யாருக்குமே தெரியாமல் அவனுடைய ஆட்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கினா மட்டும் தான் உண்டு. ஸோ அதனால அவன் தேவைகளுக்கு இவன்கிட்ட பணம் வாங்கிட்டு போகிறான். இவன் எதுக்காக பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவனை பற்றின சில விஷயங்கள்லாம் நம்ம காங்குக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல்
பணம் கொடுக்காம போயிட்டானா நம்ம காங் இவனை பற்றியே போலீஸில் சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல, அதான் பணம் கொடுத்துட்டான். இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் வருங்கால ஒய்ஃபை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குளத்து பக்கமாக உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா நம்ம ஹீரோவுக்கு பண்ண அந்த துரோகத்துக்காக. இப்போ தான் அவளுடைய அப்பா எப்படி பேசினாங்க, பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படின்றத காட்டுறாங்க. அந்த ஜியோன் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம காங்குக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியே ஆகணும், தயவு செஞ்சு ஹீரோவை மாட்டி விடுறதுக்கு அவனுடைய ரத்தக்கரை இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு வா, இல்லைன்னா அந்த காங் நம்மளை என்ன பண்ணுவானே தெரியாது, அவன் என்னை பற்றிலாம் போட்டு கொடுத்தானா நம்ம ஃபேமிலியே சேர்ந்து ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான், தயவு செஞ்சு ஒரு பொண்ணா உருப்படியாக எனக்கு இது ஒன்றாவது பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சி கேட்டிருப்பாரு. அதனால தான் வேறு வழியே இல்லாமல் ஹீரோவுடைய வருங்கால மனைவியும் அதை பண்ணியிருப்பா. கட் பண்ணா இப்போ அடுத்து நைட் ஆகுது. நம்ம ஹீரோவும் தலைமறைவாக தான் இருக்கான், அதே மாதிரி காங்கும் தலைமறைவாக தான் இருக்கான். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அந்த அரசு அதிகாரி ஜாக்கு அதுக்கப்புறம் காங்கோட அடியால் இறந்து போனது, இவங்க ரெண்டு பேரோட இந்த டெத் கேஸ்லையும் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து சஸ்பெக்டாக இருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்களால வெளியே சுதந்திரமாக சுத்த முடியாது, போலீஸ் பார்த்தாங்கன்னா விசாரணைக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு கிட்ட தான் ஹெல்ப் கேட்டு வரான், எனக்கு இது வேணும் அது வேணும் கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவனும் எல்லாத்தையுமே கொடுக்குறான். பட் அவனுக்கு அதெல்லாம் கொடுக்கும்போது அழுகையாக வந்துட்டு இருக்குது. அவனை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் கழுத்தில் கோடு போட்டிருப்பான், அந்த நாயை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கை போட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்கான் நம்ம டோலு. நெக்ஸ்ட் சீனில் இப்போ அந்த எஸ் குரூப்போட ஓனர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பற்றின எவிடன்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயினுக்கெல்லாம் சென்ட் பண்ணி வச்சிருப்பான், அவன் ஊழல் பண்ண விஷயங்களை பற்றிலாம். அதை வச்சு அந்த எஸ் குரூப்போட ஓனரே இதுக்கு முன்னாடி கைது பண்ணியிருப்பாங்கல்ல, இப்போ அவரை தான் கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் வந்து விசாரிச்சுட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் அவர் பையனோட சேர்த்து அவரை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் பையன் கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தனித்தனியாக பண்ணியிருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவோட அந்த பேரண்ட்ஸ் இரும்பு கடை இருக்கும்ல, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பழைய பொருளெல்லாம் போடுறதுக்காக யாரோ ஒருத்தங்க வராங்க. அது ஆக்சுவலாக நம்ம ரிப்போர்ட்டர் லேட் தான் மாறு விஷயத்தில் வந்திருக்கா. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோவுடைய அந்த பேரண்ட்ஸ் இடத்த சுற்றி நிறைய போலீஸ்காரங்க இருக்காங்க, அதனால தான் இப்படி வந்திருக்கா. வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் பையன் நல்லா தான் இருக்காரு, நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அவர் சீக்கிரமாகவே இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறதா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவுடைய வருங்கால ஒய்ஃப் அவளுடைய அப்பா ஜியோனை பார்க்கறதுக்கு போகிறா. அதுவும் ரொம்ப குடிபோதையில் இருக்கா. ஏன்னா ஹீரோவுக்கு துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு கில்ட்டு அவளால் தாங்க முடியல போல. இது அவளுடைய அப்பாவும் பார்க்குறாரு, நீ ரொம்ப கில்ட்டாக இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது அவள் மறுபடியும் குடிச்சிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறமேட்டு அவள் அழுக ஆரம்பிக்கிறா, நான் உங்களால் தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவரும் புரிஞ்சுக்கிறாரு அவளுடைய கஷ்டத்தை. சரி ஓகேம்மா, நீ இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம், தயவு செஞ்சு நீ வேற எங்கேயாவது போயிரு, படிக்கிறதுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது அவளும் நான் கண்டிப்பாக போயிடுவேன், இதுக்கப்புறம் இங்கே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும் ஹீரோவும் ஃபஸ்ட்டு தலைவரை காப்பாற்றிருப்பாங்கல்ல, அவர் காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றிட்டு மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அங்கே நம்ம பார்க்கும் கேட்குறான், இப்போயாவது நீங்கள் உண்மையெல்லாம் சொல்ல போகிறீங்களா இல்லையா, ஏன்னா உங்களுடைய போர்டு மீட்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே காங்கோட சேர்ந்து உங்களை கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டு இதுக்கு மேலே நீங்க அவங்கள நம்ப போறீங்களா இல்ல அவங்கள காப்பாற்ற போறீங்களா, அதனால அவங்கள பத்தின உண்மையெல்லாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரும் எல்லாத்தையுமே சொல்ல வராரு. மெயினான கல்பிரிட்டே காங் தான், அவன் தான் வந்து எனக்கு பின்னாடி இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லா உண்மையுமே சொல்ல வராரு. நம்ம பார்க்குக்கும் வேலை ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து நைட் ஆகுது, நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இப்போ பேசிட்டு இருக்காங்க. நம்ம பார்க் ஒரு பக்கம் தலைவர் இன்னைக்கு விசாரிச்சிருப்பான்ல அதை பத்தி சொல்ல, அந்த ரிப்போர்ட்டர் லேடி வந்துட்டு இந்த மாதிரி உன் பேரண்ட்ஸை மீட் பண்ணி அவங்கள கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றா. இப்படி எல்லாருமே பேசும்போது நம்ம ஹீரோவும் அப்படின்னா கண்டிப்பா அடுத்து மறுபடியும் தலைவரை ஏதாவது ஒன்று பண்ண பார்ப்பான் அந்த காங்கு, நம்ம அதுக்கு விட்டுறக்கூடாது, தலைவரை நல்லபடியாக பத்திரமா பார்த்துக்கணும், ஏன்னா காங்கை மாட்டி விடுறதுக்கு அவருடைய எவிடன்ஸ் தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம காங் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பென்ட்ரைவ் வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒரு பெரிய ஆள் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். இந்த தலைவருடைய போர்டு மீட்டிங்கில் நிறைய பெரிய பெரிய அரசு அதிகாரிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே ஒன்னா மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒன்னா மீட் பண்ணுறான். இவன் உள்ள போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய எல்லா ஃபோனுக்குமே பார்த்தீங்கன்னா இவன் ஒரு டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணியிருப்பான். அதாவது நம்ம தலைவர் எப்படி இப்போ கருப்பு பணத்தெல்லாம் வச்சுக்கிறதுக்காக தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாரு, அது மட்டும் இல்லாமல் நிறைய இல்லீகலான வேலைகள்லாம் பார்த்துருப்பார்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த போர்டு மீட்டிங்கில் இருக்க பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் எல்லாருமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு இல்லீகலான வேலை பார்த்துருப்பாங்க. அப்படியே அவங்க பார்த்த இல்லீகலான வேலை, அப்புறம் அவங்க கருப்பு பணம் எவ்வளோ பதுக்கி வச்சிருக்காங்க அந்த குறிப்பிட்ட ஒரு அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹவாங் அப்படின்ற ஒரு ஜட்ஜ் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ ஒரு பென்ட்ரைவ் மூலமாக காங் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருப்பான்ல, அந்த பென்ட்ரைவை தான் நேற்று அவன் வச்சுட்டு இருந்தான். ஸோ அந்த பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ இந்த அரசு அதிகாரிகளோட ஃபோனுக்கு அனுப்பியிருக்கான். இதை பார்த்தோன்னே இவங்க எல்லாருக்கும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் இந்த எஸ் குரூப்போட ஓனரும் இருப்பார். அப்போ நம்ம காங் சொல்கிறான், இதுக்கப்புறம் நான் தான் அவங்க எல்லாருக்குமே ஹெட், தலைவரோட இடத்துலேருந்து தலைவர் இது வரைக்கும் என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாத்தையுமே நானும் உங்களுக்கு சொல்லுவேன், நான் சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, இவங்க எல்லாரோட வீக்னஸ் பாயிண்ட்டை அவன் வச்சிருக்கான். அதனால இங்கே இருக்க யாராவது ஒருத்தர் போயிட்டு நம்ம காங்க கிட்ட இல்லை நீ சொல்கிறத கேட்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் எல்லாருமே மாட்டி விட்டுருவான். அதனால இப்போ அவங்களுக்கு வேறு வழி இல்லை, இவன் சொல்கிறது தான் கேட்டாகணும். ஸோ இப்படி நம்ம காங் அவங்க எல்லாருமே பிளாக்மெயில் பண்ணிட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும்
பார்த்தீங்கன்னா ஒரு கார்ல இருந்து இதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அவங்க எல்லாருமே இவன் பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்றது அவங்களுக்கு பார்க்கறது மூலமாவே தெரியுது. அதே சமயம் உள்ள இருக்கக்கூடிய அந்த போர்டு மீட்டிங்ல இருக்க ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படுறாங்க. அதுவும் இல்லாம அந்த எஸ் குரூப்போட ஓனரும் எல்லாரோட மண்டையும் கழுவுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நம்ம தலைவர்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருந்தது பத்தாதா, நம்மளை பத்தின விஷயத்தெல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்ப நம்மளை போட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கு பக்குன்னு உட்காந்துட்டு இருப்போம். இப்போ அதே மாதிரி இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம அப்படி முடிச்சிட்டு இருக்கணுமா, இவங்கிட்ட இருக்கக்கூடிய நம்மளோட எவிடன்ஸை எப்படியாவது நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா வேற விதமா எல்லாத்தையுமே கன்வின்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே காங்கை ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிப்பாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம காங்குக்கு இது தெரிய ஆரம்பிச்சிருது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவன் போலீஸ்க்கு கால் பண்ணி நம்ம ஹீரோ இந்த மாதிரி பின்னாடி வந்துட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறான். நம்ம காங்கும் இப்போ சஸ்பெக்ட் லிஸ்ட்ல தான் இருக்கான். பட் இருந்தாலும் அவன் மாட்டுறதுக்கு முன்னாடி ஹீரோ ஃபர்ஸ்ட் மாட்டிப்பான். ஏன்னா அவங்க காருக்கு பின்னாடி தான் போலீஸ்காரங்க வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதை பார்த்தோன்னே என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி வேகமா வண்டி ஓட்டு போவா. அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் ரெண்டு பேரும் ஒரு ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வாங்க, நான் ஆல்ரெடி இவனை கைது பண்ணி தான் கூட்டு போயிட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் ஸ்டேஷனுக்கு இவனை கூட்டு போயிடுறேன், நீங்க காங்க பிடிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்படியே காப்பாத்திடுறா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல நம்ம காங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாறு விஷயம் போடுறான். கொஞ்சம் மீசையெல்லாம் போட்டுக்கிறது, கண்ணாடி போட்டுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அந்த ஜியோனுடைய ரெண்டாவது பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மூலமா இப்போ நம்ம தலைவரை போய் நம்ம காங் மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். என்ன தலைவரே, நீ என்னை பத்தியே எல்லாமே நேரம் போட்டு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா பின்ன நீ எல்லார் கூடயும் சேர்ந்து என்ன கொலை பண்றதுக்காக பிளான் பண்ணினா நான் உன்னை எப்படி போட்டு கொடுக்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே தலைவரே, நீங்க ஏதாவது சொல்லியிருந்தாலும் நான் தெரியாம சொல்லிட்டேன், கண்டிப்பா காங்லாம் அந்த மாதிரி எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான், அவன் மேல இருந்த ஒரு கோவத்தில் அப்படி பேசிட்டேன்ற மாதிரி சும்மா மாற்றி சொல்லிருங்க, அந்த மாதிரி மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணி உங்களை வெளியெடுத்துருவேன், அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் தலைவராக இருப்பீங்க, உங்களுக்கு கீழே நான் சேவை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது தலைவர் பார்த்து சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்காரு. டேய், நீ என்ன காப்பாத்துறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் உன்னை போய் நீ காப்பாத்து அப்படின்னு ஒரே வார்த்தையாக காங்க கிட்ட சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு மறுபடியும் காரில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் டைரெக்டாக கால் பண்ணி சொல்றாரு, இந்த மாதிரி காங்க வந்து என்ன மீட் பண்ணா, அப்புறம் அப்படியே பேரமும் பேசினா, நான் வந்து அதுக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த சீன்லேயே நம்ம காங் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்க்கே போயிடுறான். நம்ம பார்க்க போய் பார்த்து அந்த கொலை கேஸ் விஷயமா நீங்கள் என்ன தானே தேடிட்டு இருக்கீங்க, விசாரிங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ விசாரணை ரூமுக்கு அவனை கூப்பிட்டு போயிட்டு அவன் பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லி சாப்பாடு வாங்கி கொடுப்பான். சரி சொல்லு, எதுக்காக நீயா வந்து சார் நினைச்ச, நீ அந்த கொலையை பண்ணன்னு சொல்லி ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு நிறைய கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கான். ஆனால் நம்ம காங் அது எதுக்குமே ஆன்சர் பண்ணாமல் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது டைம் வேறு அடிக்கடி பார்த்துட்டே இருப்பான். சரியா அந்த நேரத்தில் நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்போ திடீர்னு அவர் பாட்டுக்கு வாந்தி எடுத்து அங்கேயே விழுந்து இறந்து போயிடுறாரு. அதாவது நம்ம காங் ஆல்ரெடி தலைவரை போட்டு தள்ளுற பிளானில் தான் வந்திருக்கான். பட் லாஸ்ட்டாக ஒரு டைம் அவர்கிட்ட பேசி பார்ப்போம், நம்ம கண்ட்ரோலுக்கு வராரா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பேச வந்திருப்பான். அவர் அதுக்கு ஒத்துக்கல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் போலீஸ் கிட்ட சொல்லி சாப்பாடுல விஷம் வச்சு சாகடிச்சிருக்கான். ஸோ இப்போ நம்ம தலைவர் இறந்து போன விஷயத்த பார்க்குக்கும் கால் பண்ணி சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம காங் பார்த்தீங்கன்னா பார்க்கு கிட்ட பேசுறான். என்னப்பா தலைவர் இறந்து போயிட்டாரா, ஸோ இதுக்கப்புறம் எனக்கு எதிராக உங்ககிட்ட எந்தவித ப்ரூஃபும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நான் இப்போ இங்கிருந்து போகலாம்ல அப்படின்ற மாதிரி பார்க்க பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம பார்க்குக்கு எதிராக இவங்க வந்து எவிடன்ஸை உருவாக்கியே ஆகணும். அதனால என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க அவனுடைய அடியால கொலை பண்ண சொல்லி ஒரு நர்ஸ் கிட்ட சொல்லியிருப்பான்ல, அந்த நர்ஸ் இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோ அந்த நர்ஸ் கிட்ட விஷ பாட்டில்லாம் எடுத்து காட்டுறான். நீ இதை யூஸ் பண்ணி அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணல, உண்மையை சொல்லு, காங் தானே அந்த கொலைகாரன் அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் ஒத்துக்கிறேன், பட் என்னையெல்லாம் இது மாட்டி விட்டுறாதீங்க, அவன் என்னை கம்பல் பண்ணி இந்த வேலையை பார்க்க சொன்னான், அதான் வேற வழி இல்லாமல் நான் பண்ணேன் பயத்தில் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு, இப்போதைக்கு இந்த காங்குக்கு எதிராக ஒரு எவிடன்ஸாவது நமக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்க்கு கிட்ட சொல்லியிருப்பான், தலைவரோட இடத்துல கொஞ்சம் தேடிப்பாரு, அவர் கடைசியாக இருந்த செல்லில் நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவனும் எல்லாமே தேடி பார்க்குறான். அப்போ ஒரே ஒரு பைபிள் மட்டும் அந்த இடத்துல இருக்கு. பார்க்குக்கு ஒன்றுமே புரியல, இவர் கிறிஸ்டின் கிடையாது, இவர் எதுக்காக பைபிள் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை புரட்டி புரட்டி பார்க்கும்போது அதில் ஒரு சின்ன சீட் இருந்திருக்கும். அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான். இதை பற்றி எனக்கு ஒன்றுமே புரியல, நீயாவது பார்த்து என்னன்னு சொல்லு அப்படின் போது அவனும் அதை நோட் பண்ணுறான். இது ஏதோ ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கே, நம்ம தலைவரோட வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சின்ன பேப்பரில் இருக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட் படி தலைவரோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே மார்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிளேஸில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அங்கே ஒரு ஜாடி தான் இருக்குது. இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி பார்க்கும்போது அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பென்ட்ரைவ் இருக்குது. ஸோ இப்போ தான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, நம்ம காங்கு கிட்ட ஒரு பென்ட்ரைவ் இருக்குன்னு தெரியுமா. இந்த பெரிய பெரிய அரசு அதிகாரிகள், முக்கியமாக தலைவருடைய போர்டு மீட்டிங்கில் அந்த அதிகாரிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே பண்ண இல்லீகலான வேலையை நம்ம காங் அந்த பென்ட்ரைவில் வச்சிருப்பான்ல, அதே பென்ட்ரைவ் தான் நம்ம தலைவர்கிட்டயும் ஒரு காப்பி இருந்திருக்கும் போல. அதை தான் நம்ம ஹீரோவும் கண்டுபிடிச்சிருப்பான். அவ்வளோதான், இது கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னும் வேற என்னத்துக்கு வெயிட் பண்ணணும். அந்த தலைவரோட போர்டு மீட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அட்டன் டைமில் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அந்த ஒரு எவிடன்ஸை வச்சு. நார்மலாக அவங்க பண்ண இல்லீகலான வேலையாக இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அவங்க எல்லாருமே கருப்பு பணத்தை ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட்டில் பதுக்கி வச்சிருப்பாங்கல்ல, அந்த விஷயமே அந்த பென்ட்ரைவில் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இப்போ எல்லாருமே உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த எஸ் குரூப்போட ஓனர் அவரையும் நம்ம ஹீரோயின் போயிட்டு கெத்தாக அரெஸ்ட் பண்ணுறா. இப்போ இதே நேரத்தில்
நம்ம ஹீரோவோட வருங்கால மனைவி இருக்கால்ல, அவளும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை மறந்துட்டு அவளுடைய படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல நியூஸ்ல இது எல்லாமே ஓடிட்டு இருக்குது. மெயினான கல்பிரேட் காங்க இப்போ வரைக்கும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குளத்துக்கிட்ட நம்ம பாங் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீயும் பேசாம சரணடைஞ்சு விசாரணையில உன் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிரு. அதுக்கப்புறம் நீ சுதந்திரமா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை சார், கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி விசாரணைக்கு போயிட்டு இருந்தோம்னா லேட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் நான் காங்க இந்த கேஸ்ல மாட்டி விடணும், அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா யாரும் நம்மளை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி மாஸ்க்லாம் போட்டு கிளம்புறான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஸ்டார்டிங்கில் ஒருத்தனை பார்த்துருப்போம்ல, கிம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம காங்கு சில ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து வச்சிருப்பான். அது என்ன ஃபைல்னா, அவன் யார்கிட்ட எவ்வளோ பணம் லஞ்சமாக கொடுத்துருக்கான், அவனுக்கு எத்தனை பேர் லஞ்சமாக பணம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவன் வாங்கின அந்த இல்லீகலான லஞ்ச ஊழல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்டில் இருந்திருக்கும். ஸோ இந்த கணக்கு வழக்கு எல்லாமே சேஃபாக இருக்கணும், அதே சமயம் போலீஸ் கண்ணில் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் அந்த கிம் கிட்ட கொடுத்து வச்சிருந்திருப்பான். இப்போ அவன் பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுக்கும்போது நம்ம பார்க்க வந்து பார்த்துடுறான். ஏன்னா ஹீரோ ஃபஸ்ட்டே சொல்லி வச்சிருப்பான், இந்த கிம்மை வாட்ச் பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பார்க்க அதை பார்த்து இப்போ அவனை பிடிச்சிட்டானா அப்படியே கைவலங்கள்லாம் போட்டு, இதுக்கு மேலே உன்னால் தப்பிக்க முடியாதுப்பா, வா வா ஜெயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவனையும் கூப்பிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நைட் ஆகுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காங்கு கால் பண்ணி, இதுக்கு மேலே உன்னால் தப்பிக்க முடியாதுப்பா, எல்லா வகையிலையும் நீ நல்லா மாட்டிக்கிட்ட, உனக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு, ஸோ தயவு செஞ்சு நீயே போலீஸ் கிட்ட வந்து சரணடைஞ்சிரு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காங்கு ஃபோனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா குழப்பத்தோட ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ அவனுடைய ஃப்ரெண்டுகிட்டையும் கேட்குறான், இல்லீகலாக நம்ம நாட்டை விட்டு தப்பிக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான், ஒரு வழி இருக்குது, போட்டில் தப்பிச்சு போகலாம், இல்லீகலாக யாராவது போட் ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்க மூலமாக அந்த காங்கு நம்ம நாட்டை விட்டு தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் கேட்குறான், சரி ஓகே, அப்படின்னா இல்லீகலாக இந்த மாதிரி யார் யாரெல்லாம் போட்டு ஓட்டுறாங்க அப்படின்ற லிஸ்ட்டை சீக்கிரமாக ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு டோலும் உடனே பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி இல்லீகலாக யார் யாரெல்லாம் போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த சீனில் நம்ம காங்கு வழக்கமாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடுவான்ல, அங்கே ஒரு லேடி கையால். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பதற்றமாகவும் பயமாகவும் இருக்குது, நம்ம காங் எங்கே போலீஸ் கிட்ட மாட்டிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவனுக்கு கொஞ்சம் பணமும் அப்புறம் சாப்பாடு போடுறாங்க. அப்புறம் ஒரு ஆளுடைய அட்ரஸும் கொடுக்குறாங்க, நீ இவரை போய் பாரு, இவர் போட் ஓட்டுறவர், இவர் மூலமாக நீ இல்லீகலாக நம்ம நாட்டை விட்டு நீ தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம காங்குக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுது. சின்ன வயசில் அவங்க இதே மாதிரி தான் சாப்பாடு யாருக்குமே வந்து தெரியாமல் கொடுப்பாங்க, அதே மாதிரி இப்போ நமக்கு கொடுக்குறாங்க, மற்ற விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம காங் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த போட் ஓட்டுறவங்கிட்ட கொடுக்குறான். பட் அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழக்கத்தை விட அதிகமான பணம் வாங்குற மாதிரி தெரியுது, இவனுங்க நம்மளை ஏமாற்ற போகிறானுங்க அப்படின்றது நம்ம காங்குக்கு அது மூலமாகவே புரிஞ்சிருச்சு. ஸோ உடனே அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். பயங்கரமாக அவன் சண்டை போட்டாலும் அங்கே நிறைய பேர் இருக்கானுங்க, அவனுங்க எல்லாருமே போட்டு வந்து நம்ம காங்கை மொத்திட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம காங்கை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோவும் இதை பார்த்துட்டு காங்குக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உடனே அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆட்களை அடிக்க ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. ஸோ இதுக்கு மேலே இவங்க யாராலையுமே தப்பிக்க முடியாது, அப்படியே எல்லாருமே கைது பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த கொலை கேஸில் சந்தேக நபராக தானே இருக்கான், அதனால அவனையும் சேர்த்து அப்படியே கைது பண்ணிடுறாங்க. விசாரணைக்கு அப்புறம் அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம காங்கோடைய அந்த இல்லீகல் ஃபைல்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆனதுனால அவன் நம்ம ஹீரோவுடைய வருங்கால மாமனார் அந்த லா ஃபார்ம் வச்சிருக்கவங்க கிட்ட எந்த அளவுக்கு இல்லீகலாக குடுக்கல் வாங்கலாம் பண்ணியிருக்கான் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கும். அதனால இப்போ அவனையும் கைது பண்ணுறாங்க. இப்படி தப்பு பண்ண எல்லாருக்குமே தண்டனை கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் டே. நம்ம ஹீரோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜட்ஜாவே மாறிட்டான். ரொம்ப சந்தோஷத்தோட இதுக்கு முன்னாடி அவன் பண்ண தப்பை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டே போகிறான். அது எல்லாமே மாறிடுச்சு, அது எல்லாமே இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். கோர்ட்டில் நம்ம காங் வந்து உட்காரும்போது அவன் இது வரைக்கும் என்ன மாதிரியான இல்லீகலான வேலையை பார்த்துருக்கான், அவனுடைய அடியால வச்சு இது வரைக்கும் எத்தனை பேரை மிரட்டியிருக்கான், எத்தனை பேரை கொண்டிருக்கான் அப்படின்ற எல்லா லிஸ்ட்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கா. அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் காங்கை பார்த்து நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா என்ன அப்படின்னு கேட்க காங்கும் சொல்கிறான், நான் இது வரைக்கும் எனக்கான ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு அதில் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னைக்கு நீ என் வாழ்க்கையில் வந்தியோ அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த சட்டங்கள்லாம் இப்போ எனக்கு எதிராகவே திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அவனை பார்த்து சொல்கிறான், இந்த சட்டம் எல்லாருக்குமே பொதுவானது, நீ எப்படி வளைக்கணும் அப்படின்னு நினைக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரிலாம் இது வளையாது, பணக்காரன் ஏழைன்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சட்டம் தான் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை பார்த்து சொல்லும்போது கோவத்தில் காங்கும் அப்படி வெறிகொண்டு பக்கத்தில் வந்து ஹீரோவை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் அவனை பார்த்து நான் உனக்கு மரண தண்டனையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாசா அங்கேருந்து போகும்போது அடுத்த சீன்லேயே நம்ம பாங்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூப்பிட்டு பாராட்டுறாரு, பரவாயில்லப்பா நீ உண்மையான கரெக்டான வேலையை தான் பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிகிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருப்பான். ஹீரோவோட பேரண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சி போச்சு. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய வருங்கால மனைவி அவள் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருப்பாள்ல, அங்கே அவள் படிச்சுட்டு இருக்கும்போது அவளுடைய டேபிளில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க ஜூஸ் வச்சுட்டு போயிருக்காங்க, உன்னால முடியும் நீ நல்லா படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது அவளுக்கு ஹீரோட ஞாபகம் தான் வருது. வெளியே வந்து ஹீரோ எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றியும் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு இடத்துல இருந்து அவளை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அவகிட்ட வாழ்ந்துருக்கான்ல,
இருக்கான்ல, அதனால தான் அவன் மேலே ஒரு சின்ன அஃபெக்ஷன் இருக்குது போல். இப்போ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம்ல, டோல் வந்து ஒரு கடைக்கார லேடி கிட்ட போயிட்டு அவங்க வாங்கின கடனை கழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அடியாட்கள் எல்லாருமே விட்டு அந்த கடையில் சாப்பிட சொல்லியிருப்பான். ஸோ அந்த கடைக்கார லேடி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், இதுக்கு மேலேயும் நீங்கள் அந்த கடையை க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க, தயவு செஞ்சு நீங்கள் கடையை ஓப்பன் பண்ணுங்க, உங்கள் குழந்தை மாதிரி இன்னும் நிறைய குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்காகவாவது நீங்கள் அந்த கடையை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் அதை பார்த்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் டோல் வெளியே வந்து அந்த ரிப்போர்ட்டர் லேடி இருக்கால, அவகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான், அந்த கடைக்கார லேடிக்கு ஆக்சுவலாக ஒரு குழந்தை இருந்துச்சு, ஹீரோ கையில் ஒரு ஃபோட்டோ வச்சிருந்தான்ல, அந்த குழந்தை தான் அது. அவங்க அந்த கடையில் நல்லா வியாபாரம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தையை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அப்போ ஒரு துணி அந்த குழந்தையோட ஃபேஸில் பட்டு அது மூச்சு விட முடியாமல் அப்படியே இறந்தே போயிடுச்சு. அப்போலேருந்து அந்த லேடியும் ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சிக்கு போயிட்டாங்க. நம்மளுடைய குழந்தையை நம்மளே கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரபலமான கடையை விட்டுட்டு வந்து சாதாரண ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எப்படியோ ஹீரோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் அவங்களுடைய குற்ற உணர்ச்சியெல்லாம் போக வச்சு அந்த கடையை ஓப்பன் பண்ண வச்சுட்டான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் நம்ம டோல் கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சு பேசிட்டு இருக்கா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டிக்கிட்டு நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ காங்கை போய் மீட் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறான். ஆக்சுவலாக அந்த காங்குக்கு ஒரு லேடி ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, கடை வச்சிருக்கவங்க, ஸோ அவங்க தான் அதை கொடுத்துருப்பாங்க போல. அதனால அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நான் கடைசியாக சாப்பிட போகிற சாப்பாடில் இதுக்கப்புறம் ஜெயிலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதே நேரத்தில் நம்ம தலைவர் இதுக்கு முன்னாடி போர்டு மீட்டிங்கில் ஒரு அரசு அதிகாரிகள்லாம் வச்சிருப்பார்ல, அவங்க எல்லாருமே கைது பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த இடத்துக்கு நிறைய நேர்மையான அதிகாரிகள் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம காங்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ஆல்ரெடி ஏதோ ஒன்று பேசி வச்சுட்டு அப்படியே வாங்குற மாதிரி தெரியுது. அவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக விஷயம் ஏதாவது வாங்கிட்டானா அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்புறம் ஃபைனலாக ஒரு லேடியை கடை ஓப்பன் பண்ண சொல்லியிருப்பான்ல, அந்த லேடி மறுபடியும் அந்த கடையை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அங்கே நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அவங்க எல்லாருமே பார்த்து மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான், இந்த மாதிரி சட்டத்தை நம்ம சரியாக பயன்படுத்தும் போது கடைசியாக எப்பயுமே வின் பண்ண போகிறது நல்லவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷத்தோடய எல்லாரையுமே பார்க்குறான். அண்ட் இதோடய இந்த ட்ராமாவும் முடியுது. நெக்ஸ்ட் என்ன போடலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்க்குறேன். பாய்.